தேர்ஸ்டே ஈவினிங் தம்பியை கூட்டிகிட்டு வரத்துக்கு தான் போயிட்டுருக்கேங்க. ஆல்ரெடி வீட்டுக்கு வந்துட்டு அவனுக்கு ஸ்நாக்ஸுக்கு மில்க் ஷேக் செஞ்சு வச்சுட்டு அவனை கூட்டிகிட்டு வரத்துக்கு போயிருந்தேன். வந்ததுமே மில்க் ஷேக் குடிக்க வச்சுட்டேங்க. இது வந்து பனானா நட்ஸ் பவுடர்லாம் போட்டு பண்ணியிருந்தேன். வந்ததுமே சூட்டோட ஹோம்ஒர்க் பண்ண வச்சுறதுங்க இப்போல்லாம். ஏன்னா விட்டுட்டோன்னா விளையாடிட்டே இருக்கான். ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரமாட்டேங்குது. ஒரு 1 மந்த் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இப்போ வந்ததும் சூட்டோட ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ எவ்வளோ நேரம் வேணால் விளையாடிக்கோ அப்படின்னு விட்டுறதுங்க. சாட்டர்டே அவங்க ஸ்கூலில் கலை திருவிழாவாம். கைவினை பொருட்கள் ஏதாவது கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. அதையும் ஃப்ரைடேவே கொடுத்து விட்டுருணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தேர்ஸ்டே ஈவினிங்கே செஞ்சுட்டு இருக்கணும். ஸோ அதுக்கு தான் ஓலையெல்லாம் பறிச்சுட்டு வச்சுட்டு ஹஸ்பண்டும் மார்க்கெட் போயிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு இந்த மாதிரி மெஸ்ஸியாக இருந்தாலே பிடிக்காது. ஸோ அதை எடுத்து வச்சுட்டு டின்னர் வரைக்கும் முடிச்சுட்டு ஏதாவது கிராஃப்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8:30 போல் உட்காந்துட்டேன். இன்றைக்கி அதிசயமாக தம்பி அவனே சாப்பிட்டான். அதுவும் நீ சாப்பிட்டா தான் நான் ஏதாவது செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதுனால அவனே எடுத்து சாப்பிட்டு